ஆடி மாசத்துல அவன் ஜவுளி கடையில் தள்ளுபடி, அவன் நகை கடையில் தள்ளுபடி, எங்க பார்த்தாலும் தள்ளுபடி. நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவர் எனக்கு என்ன தள்ளுபடி கொடுப்பார் என்று சொன்னா வசனம் சொல்லுகிறது, மார்க் 2:5, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு சொல்லிதான், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முழு தள்ளுபடியை சொல்லுகிறார். 50% அல்ல, 60% அல்ல, செய்தி அல்ல, சேதாரம் அல்ல, முழுவதுமாய் இயேசு உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் தள்ளுபடி கொடுக்கிறார். சரி பாஸ்டர், ஆடி தள்ளுபடி கொடுத்தீங்க, இன்னைக்கு ஆடி 18, ஆடி பெருக்கத்துக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் சொன்னா அதுக்கும் பைபிள் வசனம் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதின் சமாதானத்திற்கும் முடிவே இல்லை. அல்லேலூயா. தாடி பெருக்க ஆண்டவர் சொல்றார், வசனம் சொல்லியிருக்கிறது, பைபிள் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் சமாதானத்தின் பெருக்கத்திற்கும் முடிவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்டிலே ஆண்டவர் சொல்கிற காரியம் சமாதானத்திற்கு முடிவே இல்லை. நாட்டிலே எது உங்களுக்கு இல்லையோ அதற்கு என் தேவன் முடிவில்லாதபடிக்கு பெருக்கத்தை என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானம் இல்லாட்டின சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். அவன் மகிழ்ச்சி இல்லாட்டினா மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். ஒருவேளை ஒண்ணுமே இல்லை, என்ற கிருபை இல்லை என்று சொன்னால் கிருபையை தேவன் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நன்மை இல்லையோ என் தேவன் நன்மையை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எது இல்லையோ அதை என் தேவன் பெருக பண்ணுவார். ஆமென். இருக்கிறவர்களே என் தேவன் எடுத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறது என்றால் அதை எடுத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லாதவர்களே என் தேவன் வரவழைத்து கொடுக்கிறவர். ஆமென். நாட்டிலும் என் தேவன் சொல்கிறார், சமாதானத்தின் பெருக்கத்திற்கு முடிவே இல்லை. நாட்டில் எடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 9:1 பிற்பகுதியை வாசிங்க. அத்தேசத்தை பிற்காலத்திலே என் தேவன் மகிமைப்படுத்துவார். ஆமென். இந்த நாட்டில் முன்பு எப்படி இருந்ததா, நம்முடைய வாழ்க்கை இருண்டு போயிருந்தது. முன்பிருந்த காலம் இருண்ட காலமாக இருந்தது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முன்பிருந்த காலம் எப்படி காலமாக இருந்திருக்கலாம்? இருண்ட காலமாக இருந்திருக்கலாம். என் தேவன் ஆகஸ்ட் மாதத்துல என் தேவன் அதை பொற்காலமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுங்க. ஆமென். ஆண்டவருடைய வாழ்க்கையை பொற்காலமாய் மாற்றுவார். ஆமென். முந்தின காலத்தை போல் இருக்கார், என்னுடைய காலத்தை போல் இருக்கார் என் பிள்ளையின் வாழ்க்கை. இதனால் அனைத்து மார்க்கிலும் என் தேவன் மகிமையாக என் தேவன் மாற்றி தருவார். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. மகிமையாய் மாற்றி தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஈனப்படுத்தப்பட்ட காலம், வெட்கப்படுத்தப்பட்ட காலம், அவமானப்படுத்தப்பட்ட காலம்